ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை அடக்குமுறையினால் என்றைக்கும் அடக்கிவிட முடியாது. ஆகவே விமர்சனங்களை தாங்கிக் கொள்வதுதான் ஜனநாயகத்திலே நாம் ஒரு உண்மையான ஜனநாயகத்தின் அடையாளமாக பார்க்க முடியும். அந்த வகையில விமர்சனத்தை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு அரசாகத்தான் இப்போது இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆகவே இது மாதிரி தொடருமையானால் மக்கள் இதற்கு தகுந்த பாடத்தை போட்டுவார்கள். எங்கள் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் இது குறித்து விரிவான கண்டன அறிக்கையை தெரிவித்திருக்கின்றார்கள். ஏனென்றால் பத்திரிகை துறை என்பது ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான அங்கம் நம்முடைய பத்திரிகை துறை. ஆகவே அவர்களை சுதந்திரமாக செயல்பட நாம் அனுமதித்தால்தான் இந்த நாட்டினுடைய நிலைமையை அவர்கள் படம் பிடித்து காட்ட முடியும். அதிலே இப்படி அடக்குமுறையை நாம் கையாண்டோம் என்று சொன்னால் இந்த அச்சுறுத்தல் என்பது இன்னும் அவர்களை வீறு கொண்டு எழச் செய்யுமே தவிர அவர்களை எந்த வகையிலும் நாம் அச்சுறுத்தி பணிய வைத்து விட முடியாது. பத்திரிகை துறை சார்ந்தவர்கள் இருந்தால் அவர்கள் எல்லாம் அவருடைய கத்தி முனையை காட்டிலும் பேனா முனை வலிமையானது என்பதை கடந்த கால ஜனநாயக வரலாறு நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறது. புரட்சிகரமான வரலாறு எடுத்து சொல்லியிருக்கிறது. அதை தற்போது இருக்கிற முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் புரிந்திருப்பார் அல்லது இந்த மக்கள் புரிய வைப்பார்.